அற்புதங்கள் நடந்திடுதே, நாமத்தை சொல்ல சொல்ல பேய்கள் ஓடிடுதே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல அற்புதங்கள் நடந்திடுதே, அவர் நாமத்தை சொல்ல சொல்ல பேய்கள் ஓடிடுதே. தேவனின் வீட்டிலே தங்கி மகிழுவேன், அனுதினமும் உம்மை துதித்து பாடுவே. தேவனின் வீட்டிலே தங்கி மகிழுவே, அனுதினமும் உம்மை துதித்து பாடுவே. இயேசு நாம் சொல்ல சொல்ல அற்புதங்கள் நடந்திடுதே, அவர் நாமத்தை சொல்ல சொல்ல பேய்களும் ஓடிடுதே. பரிசுத்தமாய் வாழ கிருபை தந்தீரே, கல்விமானி நாவை எனக்கு தந்தீரே. பரிசுத்தமாய் வாழ கிருபை தந்தீரே, கல்விமானி நாவை எனக்கு தந்தீரே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல அற்புதங்கள் நடந்திடுமே, அவர் நாமத்தை சொல்ல சொல்ல பேய்கள் ஓடிடுதே. ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை துதிப்பே, அனுதினமும் உம்மை பாடி மகிழுவே. ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை துதிப்பே, அனுதினமும் உம்மை பாடி மகிழுவே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல அற்புதங்கள் நடந்திடுமே, அவர் நாமத்தை சொல்ல சொல்ல பேய்கள் ஓடிடுதே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுபவரே, அந்த நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுபவரே. உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுபவரே, ஆறுகளை ஊற்றுபவரே. நாமும் சொல்ல சொல்ல அற்புதங்கள் நடந்திடுதே, அவர் நாமத்தை சொல்ல சொல்ல பேய்களும் ஓடிடுதே. நாமத்தை சொல்லும் போது ஓடும், அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். தினமும் உண்மை துதிக்கிற கூட்டமா இருக்கும். சினிமா போக இல்லாதபடி அந்த வீணான நாடி பொய்ய தேடி ஓடாதபடி பிள்ளைகளுக்கு ஐயா ஆசீர்வாதத்தை கொடுக்க இப்போது கூட அந்த இயேசுப்பா படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞாபகம், பெண் பிள்ளைகளுக்கு போக்கினை வாழ்க்கை சமூகம் இருக்குன்னு சொல்லிட்டு, வாதையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, வியாதியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்போது நஜரேனா இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வியாதி எடுத்து கொள்ள முடியாது. அஞ்ச பட்டையும் கொள்ளுங்க, துஷ்டங்கள் வரவே கூடாது. இயேசுவின் நாமம் கடன் ஆவி எடுத்து போடுங்கப்பா, கடனே இல்லாதபடி செய்ய முடியாது. நமக்கு பிரியமான பிள்ளைகளா வாழ தருவேன். இயேசுவின் நாமத்தை கேட்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நம்மக்கிட்ட என்ன கொடுத்துருக்காரு ஆண்டவர்? வல்லமை கொடுத்து, வல்லமையை நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் அதனுடைய பலனை பெற்றுக்கொள்ளாமல் போக மாட்டீர்கள் என்று ஒரு வசனம் இருக்கு. அல்லேலூயா. நம்மளை எங்க அனுப்புகிறாரோ அந்த இடத்துக்கு நம்ம போகணும். நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ அப்படின்னு அனுப்புவார்.
அனுப்பிச்சா போய் தான் ஆகும். எலியா பாருங்க சொன்ன மாதிரி தான் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியா என்ன பண்ணுறாருன்னா ஆகாப்புக்கு, அதாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 1 ராஜாக்கள் புத்தகம் 17 கிளையாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாமை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும். பனியும் மழையும் பெய்யாது வருஷம், இந்த வருஷத்தில் வருஷம் ஃபுல்லாக மழையே இல்லைன்னா எப்படி ஆகும் பாருங்க இருக்கும் என்று இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். ஒரு ராஜா கிட்ட போய் ஒரு ராஜா என்ன நினைப்பான்? நாடு செழிப்பாக இருக்கணும்னு நினைப்பான். அது இல்லையா? அவங்ககிட்ட போய் மழையே வராது, வறுமை வந்துடும், பஞ்சம் வந்துடும்னு சொன்னால் அந்த ராஜாவுக்கு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். ஆனால் தைரியமாக போய் சொல்கிறோம். அதான் அங்கே இருக்குது. என்ன ஆண்டவர் அனுப்புனார் இன்னார்கிட்ட போய் சொல்லுன்னா நான் போகிறேன். பைபிளில் பாருங்க. அல்ல இல்லையா? நான் உன்னோடு கூட இருக்கிறேன்றாரு. பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவர் சொல்கிறார், நம்மகிட்ட அந்த வல்லமை தந்திருக்கிறார், போ சொல்லுன்ற சொல்கிறான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றாண்டு அடியில் என்ன செய்ய ஒளிந்து கொண்டு. அவரே போய் சொல்லி ஒளிந்திருக்கு சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம் பாருங்க. ஒரு அல்ல சொல்லுங்களா? அப்போ உனக்கு எப்படிப்பட்ட ஆபத்து வரும்? உனக்கு ஆபத்து வரப்போகுது சொல்லிட்டேல்ல, இதுக்கு மேலே இங்கே தங்காத, எங்கே போயிடு, நான் சொல்கிற இடத்துல போய் தங்கிக்கோ அப்படின்னு அனுப்புகிறார். அல்ல இல்லையா? கேரித் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். உனக்கு தண்ணி இல்லாமல் இருக்கு, உனக்கு மாத்திரம் என்ன கிடைக்கும்? அந்த ஆற்றில் தண்ணி கிடைக்கும், நீ குடிப்பாய். ஆனால் இந்த வருஷம் ஃபுல்லாக இங்கே என்ன இருக்காது, மழை இருக்காது. அங்கே உன்னை போஷிக்க நான் காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். பாருங்க, ஒரு ஊழியக்காரர் எப்படியாவது போஷிப்பார். அவர் இல்லாதது இருக்கிறது போல அழைக்கிற தேவன் அவர். அல்ல இல்லையா? மனுஷனுக்கு கொண்டு போஷிக்கல பாருங்க. ஏன்னா ஒளிய சொன்னது அவரு. நீ போய் இந்த இடத்துல ஒளிந்து கொண்டு சொல்றாரு. அல்ல இல்லையா? 3வது வருஷத்துல நீ கேரித் ஆற்றண்டையில் போய் ஒளிந்து கொண்டு சொல்லிட்டு இப்போ ஒரு மனுஷங்கிட்ட சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சா என்ன ஆகும்? ஒன்று அவனே சொல்லிடுவான், இல்லைனாக்கா யாரை ஃபாலோ பண்ணிட்டு கூட அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆனால் அவனுக்கு தண்ணி கொடுத்துட்டாரு, ஆறில் தண்ணி இருக்கும், குடிச்சுக்கோன்ட்டார். சாப்பாடு கொடுக்கணும்ல, அதுக்கு என்ன சொல்கிறாரு பாருங்க. யார்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாரு? காக்கா கிட்ட கொடுத்து அனுப்புகிறார். வரல சொல்லுவீங்களா? காக்கா வந்து எங்கன்னா கொடுக்குமா? பறவையிலேயே பறவை, திருட்டு பறவை எதுனாக்கா காக்கா தான். அல்ல இல்லையா? அதுகிட்ட கறி சாப்பாடு கொடுத்து போய் யார்கிட்ட கொடுன்றாரு? என் ஊழியக்காரன் எலியா கிட்ட கொடுன்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்ல இல்லையா? ஏன்னா அதை யாரும் ஃபாலோ பண்ண முடியாது பாருங்க. அதனால அல்ல இல்லையா? காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும், கறி சாப்பாடு கொண்டு வருது. அல்ல இல்லையா? இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும். சாயங்காலத்தில் அவருக்கு கறி சாப்பாடு தான், மத்தியானமும் கறி சாப்பாடு தான், நைட்டும் ஒரு கறி சாப்பாடு தான். அல்ல இல்லையா? கொண்டு வந்தது. தாகத்துக்கு அந்த ஆற்று தண்ணீரை அவன் குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாததினாலே சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அல்ல இல்லையா? எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா தீமை அனைத்தும் நன்மையாக மாற்றுகிறவர் அவர். ஒரு நோக்கம், இவனை ஒரு இடத்துக்கு அனுப்பணும், அங்கே ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு நினைச்சாருன்னா ஊழியக்காரனை எப்படி வேணா அவர் அனுப்புவார். அல்ல இல்லையா? கேரித் ஆற்றண்டையில போய் தங்கு, உனக்கு தண்ணி கொடுப்பேன், காக்கா எடுத்து உனக்கு கறி சாப்பாடு கொடுக்கணும்னாரு. யாருன்னா நம்புவோமா? நம்மளா இருந்தா போவோமா? அல்ல இல்லையா? இது காக்கா எடுத்து சாப்பாடு கொடுக்குதா? அப்படி இது ஏதோ சொப்பனம் பொழுது, ஏதோ நமக்கு ஏதோ பிரம்ம பொழுது அப்படிதான் நினைப்போம். ஆனால் ஆண்டு அவன் எலியா பாருங்க, அது அப்படியே நம்பி போனா கறி சாப்பாடும் சாப்பிட்டான், சாப்பிடாம இல்லை. இப்போ என்ன ஆயிடுச்சு? வருஷம் கணக்கில் தண்ணி இல்லைன்னா இங்கே பார்த்து தண்ணி வருமா? ஆறு வெட்டி போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அவனுக்கு என்ன செய்யறாரு பாருங்க, எங்க அனுப்புறாரு பாருங்க. நீ எழுந்து, அல்லேலூயா, 9வது வசனத்தில் சொல்றாரு, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. சாரிபாத் ஊருக்கு அனுப்புறாரு.
உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டேன். முதலுக்கு எது கட்டளையிட்டாரு? காக்கா கட்டளையிட்டார். இப்போ பாருங்க, யாருக்கு? விதவைக்கு கட்டளையிடுறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காக்கா கறி சாப்பாடு கொடுத்துக்க, எலியா சாப்பிட்ருப்பானே, அதை சாப்பிட்டவன் என்ன பண்ணியிருப்பான்? கொஞ்சமாவது அது கறி சாப்பாடு அதுக்கு போட்டிருப்பானா? போட்டிருக்க மாட்டானா? ஒரு அல்ல சொல்லுங்களா? இப்போ அந்த காக்காவுக்கும் என்ன கடிச்சது? கறி கடிச்சிருக்கும். உள்ளவா சாப்பிட்ருப்பான், எடுத்து கொடுக்குத, சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக அது காக்காவுக்கு போட்டிருப்பான். இப்போ அதே மாதிரி பாருங்க, ஒன்றுத்துக்கு உதவாத ஒரு விதவை கட்ட அனுப்புகிறேன், ஒரு சாரி பார்த்து விதவை, இவனை பராமரிக்கிறதுக்கு, இவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு. ஒரு அல்ல சொல்லுங்களா? அப்படியே அவன் சாரி பார்த்துக்கு போனான். அந்த பட்டணத்தில் ஒளிவு வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கு ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். கேஸ் அடுப்பு வச்சு இல்லை, விறகு பொறுக்கி நிற்கிறான். அல்லேலூயா. அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் உன் பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வான்றான். கொஞ்சம் தண்ணி கொடுமா, தண்ணி தாகமாக இருக்குது, குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுங்கன்றான். அல்லேலூயா. யாருக்கிட்ட? அது சாரி பார்த்து விதவை கிட்ட. அவள் போய் தண்ணி எடுத்துட்டு வர போகும்போது என்ன சொல்கிறான்? அல்லேலூயா, கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா. முதல் தண்ணி கேட்டான், இப்போ என்ன கேட்குறான்? பசியாருக்கு சாப்பாடு இருக்குது, நான் தான் கொடுன்னு கேட்குறான். யாருக்கிட்ட? சாரி பார்த்து விதவை கிட்ட. ஒரு அல்ல சொல்லிங்களா? அல்லேலூயா என்றார். அதற்கு அவள், பானையில் ஒரு புடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு பொய் சொல்ல, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஒரு புடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்குது, இதை தவிர என் வீட்டில் எதுவுமே சாப்பாடு கிடையாது, அப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறான். அல்லேலூயா. இதோ நானும் என் குமாரனை சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்த பண்ணும்படிக்கு 2 விறகுகளை பொறுக்குகிறேன் என்றாள். யாரா சாப்பிட்டா சாவாங்களா? சொல்லுங்க. அப்போ என்ன அர்த்தம்? இதுவோ சாப்பாடு செஞ்சால் எதையாவது கலக்கி சாப்பிட்றலாம், 2 பேரும் செத்து போகலான்னுங்கிறாங்க. 2 பேரும் வருவேன், அப்படிப்பட்ட வருவேன். ஒரு அல்ல சொல்லுவீங்களா? இப்போ அவங்க கிட்ட யார் அனுப்புற? அந்த விதவை கிட்ட எலியாவை அனுப்பி, நீ இப்போ அவனுக்கு சாப்பாடு போடுவான்றாங்க. எப்படி இருக்குது பாருங்க. இவனு போய் சாப்பாடு கேட்குறான். அந்தமா சொல்லுது, நான் விறகு பொறுக்கிறது காரணமே அந்த ஒரு பிடி மாவை நான் அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி தோசையை சுட்டாலே பாயசனை போட்டு 2 பேரும் சாப்பிட்டு செத்து போகலான்னு தம்பாதை செய்கிறோம் அப்படின்ற அவன். ஒரு அல்லதுலையிலா என்றாள். அப்போது எலியா அவளை பார்த்து, அந்த பெண் அந்த விதவையை பார்த்து, பயப்படாதே சொல்கிறான் பாருங்க, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தைப்படி ஆயத்தப்படுத்து. ஏன்னா அவனுக்கு தெரியும் ஆண்டவர் வார்த்தை மாறாது, பொய் சொல்ல மாட்டார். உன்னை பராமரிக்கும்படி யாருக்கு கட்டளையிட்டேன்? சாரிபாத்தில் இருக்கிற விதவிக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். எப்படி அவர் கட்டளையிட்டேன்றாரு? எனக்கு சோறு போடுறதுக்கு இவன் சாப்பிட்டு செத்து போறேன்றாள் அப்படின்னு இவனுக்கு எல்லாம் சொல்லிட்டான். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த வார்த்தையின் மேல் உள்ள விசுவாசம் பாருங்க. சரி நீ சாப்பிட்றது இருக்கட்டும், முதல்ல நீ என்ன பண்ணி எனக்கு கொஞ்சம் ஒரு துண்டாவது போட்டு கொடு, ஒரு சின்ன ரவுண்டாவது ஊற்றி கொடு. ஒரு அல்ல தொல்லைகளா தோசை மாதிரி அல்ல இல்லையா? நீ போய் உன் வார்த்தை ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்திலே கொண்டு வா, பின்பு உனக்கு உன் குமாரனை சாப்பிட சுமானுக்கும் பண்ணலாம். முதல்ல எனக்கு ஒரு தோசை சின்னதாக ஒரு ரவுண்டு போட்டு கொடு, அதுக்கப்புறம் நீ போட்டு நீ சாப்பிடுங்க எப்படி அப்படின்னா. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் வரைக்கும் மட்டும் பானையில் மா செலவழிந்து போகவில்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவில்லை என்று இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஒரு அல்ல சொல்லுங்க, முதல்ல எடுத்து கூட நீ எனக்கு சோறு போட வேண்டிய ஆளு. ஒரு அல்ல சொல்லுவீங்களா? அல்லையா, நீ செத்து போகிறன்ற அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. எத்தனை கூட கொடுத்து பாரு, உன் வீட்டில் இருக்கிற கலசத்தில் இருக்கிற மாவு குறையாது, எண்ணெயும் என்ன செய்யாது, குறையாது அப்படின்னு அவன் சொல்கிறான். அவள் போய் எலியாவை செப்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார். எவ்வளோ அற்புதம் பாருங்க. ஒரு அல்ல சொன்னீங்களா? சும்மா இல்லைங்க, ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார். நம்மளை நடத்த ஆரம்பிச்சிட்டாருன்னா கைவிடவே மாட்டார். வல்லமை நமக்கு என்ன செஞ்சிருக்காரு கொடுத்து, அதை விசுவாசிக்கிறான் பாருங்க இந்த வார்த்தையை. அதான் எலியா கிட்டக்கிற தன்மை. ஒரு அல்ல சொல்லுவீங்களா? அந்த தைரியத்தில் தான் போய் என்ன சொன்னான்,
இந்த வருஷம் ஃபுல்லாக மழை வராதுறான்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அது ரொம்ப அருமையாக இருக்கும். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அல்லேலூயா. அந்த மாதிரி ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார், நம்ம கைவிடவே மாட்டார். ஜெபம் பண்ணுவோமா? அன்பான தேவனே, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, திருத்துவ தேவனே, உம்மை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை ராஜா. நீரே என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். உம்மை நம்புகிற மனுஷர்கள், உம்மை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியம் பெற்ற ஜனங்கள். பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையுடன் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.